வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. கமல் சாரை அசிங்கப்படுத்துகிறதா விஜய் டிவி அப்படின்னு தான் இப்போ பேசணும். ஆனால் பண்ணலாம், இந்த விஷயத்தில் அசிங்கப்படுத்தினாலும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 7ல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பை தூக்கி வெளியே போட்டாங்க. இதில் உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ரெட் கார்டை தூக்கி நீட்டினாங்க. கமல் சார் அப்புறமா கமல் சார் ரெட் கார்டு கொடுக்கல, கமல் சார் ரெட் கார்டு வச்சாரு, அவங்க தான் எடுத்து காட்டினாங்க அப்படின்லாம் சொன்னார். இனிஷியலாக கமல் சாரே கூட சொல்லியிருந்தார், அந்த சம்பவம் நடக்குது, எல்லாருமே உரிமை குரலை தூக்குறாங்க. அந்த சீசனில் தான் இன்ட்ரோ பண்ணியிருந்தார். ஏதாவது பிரச்சனைனா உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல, இல்லை விவாதிக்கணும் அப்படின்னா, உங்கள் பிரச்சனைகள் பேசப்படணும் அப்படின்னா உரிமை குரலை தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உரிமை குரலை எழுப்புனாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, என்ன பிளான்னு தெரியல, எல்லாரும் எழுந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளைண்ட்டாக அடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே ஷாக்காக இருந்தது. அன்னைக்கு மதியானம், அன்னைக்கு நைட்டு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியும் வருது. அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தாலும் ரிவ்யூவே பண்ணியிருந்தாலும் ஷாக்காக தான் இருந்தது. எதுக்கிட்ட ரெட் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா இவங்க வச்ச கேஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே டம்மி கேஸு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதை தாண்டி தான் திவாகர்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தார். இங்கே பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்ட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரே ஒரு வாரம் ஒரு கண்டென்ட்டு, அதுவும் வெளியே தெரிய மாட்டாங்க இவங்கன்னு சொல்லிட்டு பண்ணார் பாருங்க, அதில் மாட்டிக்கிட்டார். இப்போ அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஒரு கெட்ட வார்த்தை பேசினாரு சொல்லிட்டு திட்ட போகிறாரு கமல் சார், புலக போகிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் டோட்டலாக இங்கெல்லாம் பேசாத வார்த்தைகளா, இங்கே கலையரசன்லாம் கழுவி ஊற்றி தானே அமிச்சாரு விஜய் சேதுபதி. எத்தனை வார்த்தைகள் மியூட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோடா நாங்களும் மியூட் பண்ணுறது அப்படின்லாம் இங்கே சொன்னாங்கல்ல. அப்போ அங்கே மட்டும் பிரதீப்பை தூக்கி போட்டாங்கல்ல. ஸோ இப்போ மியூசியம் ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ மியூசியம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் பின்னாடி இருக்கிறாரு தனியாக தாடி பாய். ஸோ அதை பற்றி பேசும்போது இங்கே சபரி தான் ஆரம்பிக்கிறாரு. இங்கே இதை வின்னிங் அதெல்லாம் விடுங்க மேடம், பின்னாடி ஒருத்தருக்காரு பாருங்க பிரதீப், அவருடைய சிந்தனையும் செயலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஆமாம் வெளியே இருக்கிற மற்ற ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே பிரதீப்பை பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க கனி. உண்மையில அதுதானே, அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டே பயந்தாங்கல்ல பிரதீப்க்கு கிடைச்ச சப்போர்ட்டை பார்த்து. ஏன்னா ரேங்கிங் டாஸ்க்குங்க, அப்படியே அடிச்சுப்பாங்க ரேங்கிங் டாஸ்கில். அப்படி ரேங்கிங் டாஸ்கில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2வது ரேங்க்லேருந்து கடைசி ரேங்க் வரையும் அடிச்சுக்கிறாங்க. முதல் ரேங்க்கில் மட்டும் ஒருத்தன் கூட நிற்கல. சோலோவாக எல்லா கூட்டமும் இந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்கும்போது சிம்பிளாக சோலோவாக ஸ்லோ மோஷனில் நடந்து போயிட்டு இவர் போய் முதல் ரேங்க்கில் போய் நின்று இருப்பார். அந்த அளவுக்கு அவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இங்கே பேசும்போது எல்லாருக்கும் பிடிச்சது. பட் இங்கே உள்ளே இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அப்படிங்கிறதுனால ஸ்கூல் நிர்வாகம் வெளியே அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ பிரதீப் இவர் பார்த்தீங்கன்னா சபரி திரும்பவும் அதையே சொல்கிறாரு, ஆமாம் இங்கே வெளியே என்ன தான் ஆதரவு இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அங்கே ஒத்து போகணும், அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒன்று மேடம், அவர் வெளியே அமிச்சாங்கல்ல அவர் தப்பாக சொல்லி வெளியே அனுப்புனாங்கல்ல, அவங்க எல்லாமே அடுத்தடுத்து வெளியே போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு சபரி. இதை இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் தாடி பாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் இல்லை. இப்போ சபரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் எகிரி குச்செல்லாம் ஓட பார்த்தார்ல அவர், யாருக்காக உரிமை குரலை தூக்குறன்னு முதல்ல வந்தாங்களோ அந்த கேங், அந்த புள்ளி கேங் இருக்குல்ல, அது இவர் தானே கூல் சுரேஷ், அவர்லாம் என்னை விட்டுருங்க அப்படின்லாம் ஓடினார்ல. அந்த ரெட்டு ஃப்ரேமில் வச்சு கடைசியாக அந்த புள்ளி கேங் லீடர் மாயாவை தூக்குனாங்கல்ல, இப்போ வரை ஒரு இன்டர்வியூ கூட வரமாட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஹோட்டல் டாஸ்க்கு மாயாவை அப்ரோச் பண்ணதாகவும் மாயா வரமாட்டேன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. பூர்ணிமா மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக வந்துட்டு போனாங்க. இப்போ வரையுமே வெளியே வர முடியல, அதை பற்றி பேச முடியல. ஏன்னா பண்ண சம்பவம் அப்படி ஒரு ஃபேக் அலிகேஷனை அடுக்குனாங்க அப்படியே கூட்டமாக சேர்ந்து. இப்போ இதை சபரி சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற விக்லர் இருக்கார்ல, விக்ரம், அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைகிறார் கேரக்டரில். இப்போ இன்னும் வர்றாரு உள்ள அவர் விக்லர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் கேரக்டரை கொஞ்சம் அப்படி பண்ணுறாரு, நாசிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ கேரக்டரை தாண்டி உள்ளே இருந்து அப்படியே வேகுது, எரியுது. ஏன்னா இவர் சொல்கிறாருல சபரி அடுத்தடுத்து வெளியே போயிட்டாங்கன்னு. அந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஆள் புள்ளி கேங் லீடர், அந்த ஃபேக் அலிகேஷனை வச்ச கும்பலுடைய தலைவி தான் பார்த்தீங்கன்னா மாயா. அந்த மாயாவுக்கு ப்ரமோட் பண்ணவர் தான் மாயாவுடைய ஃப்ரெண்டு தான் இந்த விக்ரம். அப்போ அந்த சீசன்லேயே போட்டு நெட்டில் போட்டு பிறந்தாங்க, எக்ஸில் போட்டு பிறந்தாங்க இவரை, யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க பண்ணுவாங்க, அதுதான் விக்ரம். மாயாவுடைய அத்தனை குவாலிட்டிஸும் உள்ளே பார்த்தோம்ல பிக் பாஸ்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்டே இருக்கு பாருங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது,
வருது இல்ல, இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சிருவேன் அப்படிங்கிறது அப்படியே மாத்துறது. டாஸ்க் தானேங்க, என்னங்க மென்டல் ஹெல்த் போச்சுங்க அப்படிங்கிறது. டாஸ்க் தானேங்க, மேன் ஹேண்டில் பண்ணலாங்க அப்படிங்கிறது. அப்படி இருக்குல்ல, அதே தான் மாயா அங்க பண்ணது இல்ல. அப்படியே ரெட் கார்டை தூக்கிட்டு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா சேர்ந்து அப்படியே குதுகலிச்சு கொண்டாடினாங்கல்ல. இப்ப சபரி சொல்றது வந்து அடுத்தடுத்து அந்த ஃபேக் அலிகேஷனை வச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்றாரு. ஆமா, வெளியே போயிட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்தவரும் போயிட்டாரு, கமல் சாரும். கமல் சாரையும் சேர்த்து சொல்றியாப்பா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த வகையில பார்க்கும்போது சீசன்ல யாருமே இல்லைல்ல. இப்ப கமல் சார் எப்ப வருவாரு, கமல் சாரை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொன்னாலும் சீசன் 7ல அவர் பண்ணது தப்பு. அந்த தப்புக்கு இப்ப இந்த ஸ்கூல் நிர்வாகம் வெளியில அத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இங்க இருக்கிற சிலர் தப்பா கம்ப்ளைண்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல. இது வேணாம், இது கமல் சாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நினைச்சிருந்தா அதை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். அதை காட்டியே ஆகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் எல்லாம் காட்டுறது இல்லை, இது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணது தானே. ஆனாலும் காட்டுறாங்கன்னா சேனல் திரும்பவும் சொல்றாங்க நாங்க அதை பண்ணல அப்படின்னு. கமல் சார் அப்பவே என்ன சொன்னாருன்னா, பிரேக்ல நிறைய நேரம் ஆச்சு போயிட்டு சேனல் ஓனர்ஸோட ஷோ ரன்னர்ஸோட வந்து நிறைய நேரம் பேசினாரு. எதுக்கு பேசினாரு? இல்ல பெண்கள் வந்து பாதுகாப்பா ஃபீல் பண்ணல, அமிச்சே ஆகணும், வெளியில அமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருந்து அனுப்புனாரு. கடைசியில வந்து அவரும் உருட்டினாரு, ரெட் கார்டை கமல் சார் வச்சாரு அப்படின்னு. கமல் சார் வச்சாரு அப்படின்னா ரெட் கார்டை தூக்குனாங்கன்னா அதுக்கு முன்னாடி சீசன் 6வது சீசன்ல எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க முதல் வாரத்திலே அசீம்க்கு. அது ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போலையா? இன்னும் சிலருக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் 1 அப்படி சொல்லிட்டு காட்டலையா? இன்னும் சிலருக்கு வெறும் கையை காட்டி ஸ்ட்ரைக் 1 இருக்கிறதா நினைச்சுங்கன்னு சொல்லையா? அந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்த அப்படியே பெருசா எடுத்து பிரதீப்பை தூக்கி வெளியே போட்டாங்க. அதாவது வின்னரை தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த சீசனே வேற மாதிரி தானே போச்சு. ரிவெஞ்ச் தானே, ஆடியன்ஸ் ரிவெஞ்ச் எடுத்தாங்க அடுத்து. அந்த சம்பவத்துல பிரதீப்க்கு ஆதரவா யார் இருந்தாங்களோ அவங்க தானே டைட்டில் வின் பண்ணாங்க, அர்ச்சனா. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பிரேக்ல பிரதீப் உட்காந்துருப்பாரு சோகமா, கம்ப்ளைண்ட் வச்சவங்க எல்லாம் பின்னாடி இருப்பாங்க. அந்த கூட்டம் நடுவில் அர்ச்சனா அப்படி வருவாங்க, நிற்பாங்க. குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி வந்து அர்ச்சனா வந்தாங்க. ஸோ இங்கிருந்து ஃபோக்கஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகும். அங்கேயே சொல்லிட்ட மாதிரி இருந்தது அந்த ஒரே ஷாட்ல, பிரதீப்பை தூக்குனீங்கன்னா அடுத்து அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. புள்ளி கேங்ல இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து அப்படியே தூக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். ஸோ இதுதான் நடந்தது. அதை இப்ப சேனலும் திரும்ப அதை அண்டர்லைன் பண்ற மாதிரி இருக்கு. அந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் கூட போச்சு. அப்பவும் கமல் சார் தான் பிடிவாதமா வந்து தடுத்துட்டாரு அப்படின்னும் தகவல்கள் வந்தது. வர்ற தகவல்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா கடைசியா ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கடைசி வரை தாடி பாய் வரல உள்ள. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது கமல் சார் அதை சொல்லியிருக்க கூடும். சேனல்ல அந்த ஷோ ரன்னர்ஸ் கிட்ட பேசினார்ல, அப்படி பிடிவாதமா பேசுறவர் பார்த்தீங்கன்னா இது பிடிவாதமா தடுத்தும் இருக்க கூடும்ல, தடுத்திருப்பார்ல. ஸோ தேவையில்லாம இப்படி ஜஸ்டிஸ் டிலேவா கிடைச்சா அது ஜஸ்டிஸ் டினைட் மாதிரி தான் அர்த்தம். இருந்தாலும் இதையாவது இப்ப அட்ரஸ் பண்றாங்களே, இதையாவது அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்லனாலும் இன்டைரக்டா அதை டெலிகாஸ்ட் பண்றது மூலியமா நாங்க இந்த பக்கம் நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல அந்த பாவம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கை கழுவுற மாதிரி இருக்கு. ஸோ சிறப்பான தரமான சம்பவம். அப்படியே இந்த கண்டஸ்டன்ட்டை மட்டும் இல்லை கழுவி ஊத்துன மாதிரி இல்லை, கமல் சாரையும் சேர்த்து கழுவி ஊத்துற மாதிரி தான் இருக்கு, சேர்த்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.